தமிழ் மக்களே வணக்கம். இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் பத்திரிகைக்காரங்க ஹமாஸ் ஏன் பீஸ் டீலுக்கு இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸ்கள் அதிகமாக சாகத்தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம், அது உண்மைதான். மதரசாக்களில் படிக்கும்போதே இஸ்லாம் பேரை சொல்லி இஸ்லாமுக்காக செத்தால் சொர்க்கத்தில் 72 கன்னிமார்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லி செக்ஸினால் இவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலியனை கொண்டால் பாவம் இல்லை என்று குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தார்கள். இஸ்ரேலியன் தான் உங்கள் முதல் எதிரி என்றும் சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். இந்த மூளைச்சலவை செய்யும் வண்ணான் கூடம் தான் இந்த மதரசாக்கள். இந்த மூடர்களின் மூட நம்பிக்கை ஒழியும் வரை இந்த பாலஸ்தீன சாவுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இவர்களுக்கு தியாகி பட்டமும் கிடைக்காது, தியாகிகள் பென்ஷனும் கிடைக்காது, மலர் வளையம்தான் பரிசாக கிடைக்கும். குகை வாழ்க்கை நடத்தும் இவர்களை ஒரு நாள் இஸ்ரேலிய பாம்பு வந்து பிடிக்கும். இந்த எலிகளால் பாலஸ்தீனர்களுக்கு பிளேக் வந்து சாகத்தான் செய்வார்கள். சமீபத்தில் பட்டினிச்சாவு என்று மால் நியூட்ரிஷனால் குழந்தைகள் அவதிப்படுவதாக காசா குழந்தைகளை பற்றி இந்த பத்திரிகை உலகம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. எல்லா பத்திரிகைகளும் ஒரு முகமது ஷஹரியா அயூப் அல் மடுக் என்ற ஒரு சிறுவனை பற்றி தான் பல கோணங்களில் போட்டோ பிடித்து அவருக்கு வெளியிடுகிறார்கள். இஸ்ரேல் காசா மக்களை பட்டினி போட்டதால் தான் இவன் இப்படி ஆகிவிட்டான் என்று புலம்பி ஹமாஸுக்கு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பையும் உருவாக்குகின்றன இந்த பத்திரிகை உலகம். இதில் உண்மை என்னவென்றால், இந்த சிறுவனுக்கு பிறவியிலேயே லிவர் ப்ராப்ளமோ அல்லது வேறு ஏதோ ஒரு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கிறது. அதனால் உடம்பு மெலிந்து சரியாக சாப்பிட முடியாமல், போன் குரோத் இல்லாமல் மூக்கு வழியாக ரயில்ஸ் டியூப் போட்டு தான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கிறான். ஏதோ இன்னைக்கு தான் இப்படி ஆகிவிட்டது என்பது போல இவர்கள் இஸ்ரேல் மீது பழி போடுகிறார்கள். அந்த தாயை கவனித்தீர்களா? அவர் நல்ல ஆஜானுபாகுவாகத்தான் இருக்கிறார். அந்த தாய்க்கு எந்த மால் நியூட்ரிஷனும் இல்லை. அந்த தாய் அந்த குழந்தைக்கு 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த தாயின் மற்ற குழந்தைகள் அருகில் நின்று கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் நல்லா தான் இருக்கிறார்கள். சூடானில், சோமாலியாவில், லிபியாவில் உள்ள மால் நியூட்ரிஷன் குழந்தைகளை போட்டோ பிடித்து போடுவார்களா இந்த பத்திரிகைக்காரர்கள்? இந்த குழந்தையின் படத்தை போட்டு அனுதாபம் தேடி அதனால் வருவாய் தேடுவதுதான் இவர்களது நோக்கம். காசாவில் சுற்றித் திரியும் எந்த வாலிப பசங்களும் மால் நியூட்ரிஷனால் அவதிப்படவில்லை. அவனவன் 50 கிலோ மாவு மூட்டையை, அரிசி மூட்டையை எல்லாத்தையும் அனாயாசமாக தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிறான். மால் நியூட்ரிஷன் குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் நல்ல புஷ்டியாகத்தான் இருக்கிறார்கள், நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். பிள்ளைக்கும் ஏதாவது திங்க கொடுங்கம்மா, போராத்தையும் நீங்களே அமுக்காதீங்க. ஹமாஸ் ஆதரவு பத்திரிகை ஆர்எஸ்பி மீடியாக்கள் தான் இதை ப்ளோ பண்ணி போடுகிறார்கள். அந்த குழந்தையத்தான் வளைச்சி ஃபோட்டோ பிடிச்சி தங்கள் பத்திரிகைகளில் போடுகிறார்கள். ஏன் வேற ஒரு குழந்தையும் உங்களுக்கு கிடைக்கலையா? சூடானிலும், லிபியாவிலும், சோமாலியாவிலும் போய் பாருங்க. அங்கே பசியால் வாடும் குழந்தைகளை படம் பிடித்து உங்கள் மீடியாக்களில் போட வேண்டியது தானே. காசாவில் உள்ள 1-2 குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுக்கிட்டு எல்லா குழந்தைகளுமே மால் நியூட்ரிஷனால் அவதிப்படுவதாக இவர்கள் செய்தி போடுகிறார்கள், அனுதாபம் தேடுகிறார்கள். காசா மக்கள் 3 நேரமும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள். உணவு லாரிகளை பார்த்ததும் லாரிகளை விட வேகமாக சாடி விழுந்து ஓடி வருவது அவர்கள்தான். இவ்வளவு பேசும் இவர்கள் ஐநா தேங்கி கிடக்கும் உணவு பாக்கெட்டுகளை டிஸ்ட்ரிபியூட் செய்ய வரமாட்டேங்குது. அதை ஏன் பத்திரிகைகளில் எழுத மாட்டேங்கிறீங்க? அவர்கள் ஹமாஸ் போலீஸ் பக்கத்தில் இருந்தால்தான், பாதுகாப்பு கொடுத்தால்தான் அதை செய்வார்களாம். அப்போ தானே லாரிகளை ஆட்டைய போட முடியும், கபலீகரம் செய்ய முடியும், அவர்களுக்கும் ஏதாவது கைக்கூலி கிடைக்கும். 6 மாதத்துக்கு தேவையான உணவை பதுக்கி வைத்துவிட்டு மறுபடியும் போரை தொடங்குவதுதான் இவர்களது லட்சியம். இவர்கள் ஏன் இப்போ கஞ்சி தொட்டியை காசாவில் திறக்கிறார்கள்? கேம்பில் உள்ள வீடுகளுக்கு போய் உணவை வழங்க வேண்டியதானே நேரடியாக. ஏன் கூட்டம் சேர்க்குறீங்க? உணவு வழங்கும் போது இவர்கள் குழந்தைகளை மிரட்டுவதையும் திட்டுவதையும் வீடியோவில் நாம் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் உணவு சப்ளையை கையில் எடுத்ததும் இவர்களுக்கு ஏன் உணவு தட்டுப்பாடு வருகிறது? ஐநா சப்ளை பண்ணும்போதெல்லாம் தட்டுப்பாடு வரவே இல்லையாம். உணவு தட்டுப்பாடு காசா மக்களுக்கு அல்ல, ஹமாஸுகளுக்குத்தான். ஜோர்டான் நாடு விமானம் மூலம் கோதுமை, அரிசி, பேபி ஃபுட்டு
தண்ணீர் பாட்டில் இவைகளை பாராசூட் மூலம் டிராப் பண்ணும்போது அவை அந்த குழந்தைகள் இருக்கும் ஃபேமிலிக்கு போகின்றதா? யார் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள்? அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்பது யார்? ஐநா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொது நிதியில் இருந்து மாதம் 1000 ஷிக்கல்ஸ் கொடுக்கிறது. அது உழைக்காமலே கிடைக்கும் காசு, நம்ம தமிழ்நாட்டின் உரிமை தொகை போல. அதை வைத்து இவர்கள் பிளாக் மார்க்கெட்டில் உணவை வாங்குகிறார்கள். ஹமாஸுகள் உணவு சப்ளையை அமெரிக்கா இஸ்ரேலிடம் இருந்து பிடுங்கி ஐநாவிடம் கொடுக்க விரும்புகிறது. இல்லைன்னா இவர்களுக்கு பாலஸ்தீனர்களிடம் இருந்து இவர்கள் உணவை பிடுங்கி தின்ன வேண்டியது வரும். சூடானிலும் ஹமாஸ் மாதிரியே சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் என்ற தீவிரவாத கும்பல்கள் உள்ளது. அவர்கள் பொதுமக்களையும் நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களையும் தாக்கி அழிப்பதுதான் அவர்களது மெயினான தலையாய பணி. அதை பற்றி எந்த மீடியாவும் புலம்புவதில்லை. அந்த நாட்டிலும் ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ்களை கொள்ளையடித்து கொண்டு போவதை அல் ஜசீரா டிவிக்காரன் காட்டவே மாட்டான். இவர்களும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தான். டிவிக்காரனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதனால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சூடானை விட்டு அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக சென்று இருப்பார்களா? இதில் சூடானிய இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. பல ஆண்டுகளாக ரூரல் ஏரியாவில் இந்த தீவிரவாத கும்பல்களை ஒடுக்காமல் வளரவிட்டார்கள். சூடான் நாட்டு பொருளாதாரம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வர காரணமே இந்த இஸ்லாமிய பொறுப்பற்ற அரசுதான். சூடான் அரசாங்கம் ஒரு ஹமாஸ் அரசாங்கம் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐநா காசாவுக்கு துடிக்கிற மாதிரி எல்லாம் சூடானுக்காக துடிக்காது. அகதிகள் நிவாரணத்துக்கு ஒரே ஒரு அமைப்பு தானே இருக்க வேண்டும். ஏன் ஐநா காசாவுக்கு மட்டும் அன்வரா என்ற அமைப்பை தோற்றுவித்தது? பாலஸ்தீன அகதிகளுக்கு மட்டும் என்ன இரட்டை கொம்பா முளைத்திருக்கிறது? சூடானுக்காக நிவாரண நிதியும் கம்மியாகத்தான் வருது. அது வருவதும் தாமதமாகத்தான் வருகிறது. சூடானின் வறட்சியும் ஈரானின் வறட்சியும் ரெண்டும் ஒன்று தான். சரியான திட்டமிடல் இந்த 2 அரசாங்கத்துக்கும் இல்லை. மக்களுக்கு சரியான உணவு கிடைக்க சூடான் அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடித்து விற்பதிலேயே குறியாக இருந்தது. சூடான் அரசாங்கத்தின் மேல் ஒரு வார் கிரைமை பதிவு செய்யலாம். இதற்காகவே சூடானில் ஏற்பட்ட உணவு பஞ்சம் தவிர்த்திருக்கக்கூடியது. காசாவில் விமானத்தில் கொண்டு போய் உணவு பொட்டலங்களை போட்டது போல சூடானில் இவர்கள் ஏன் செய்யவில்லை? கருப்பினம் செத்தால் விலை இல்லை, செத்தால் சாகட்டும். இவர்களுக்கு மனிதர்களாக தெரியவே தெரியாது. பாலஸ்தீனர்களோ வெள்ளைத்தோல் மனிதர்கள், அவர்கள் சாகக்கூடாது. உயிரை கொடுத்தும் காப்போம் அவர்களை. இதுதான் வெள்ளைத்தோல்காரனின் மனிதாபிமான செயல் என்பது. காசாவுக்கு என்றால் ஓடி வருவான், கொடி பிடிப்பான், பேரணிகள் நடத்துவான், நிதி கொடுப்பான், கவன ஈர்ப்பு தீர்மானம் போடுவான். இதெல்லாம் காசா மக்களுக்கு மட்டும்தான். இதில் கிறிஸ்தவ நாடுகளையும் நாம் குற்றம் சொல்ல வேண்டும். நிதிகளை தாராளமாக அவர்களுக்கு வழங்குவது மாபெரும் தவறு. நிதிகளை தாராளமாக வழங்குவது அவர்கள்தான். சூடானுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். காசாவை எடுத்துக்கொண்டால் அங்கு உணவை வாங்கும் இடத்துக்கு வரும் பாலஸ்தீனர்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். அங்கு யாருக்கும் மால் நியூட்ரிஷன் கிடையாது. அவர்கள் மூட்டை மூட்டையாக தோளில் சுமந்து செல்லும் அந்த காட்சியை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். எல்லாரும் நல்ல திடகாத்தமாக தான் இருக்கான். அடிபட்டவர்களை தூக்கி கொண்டு என்ன ஸ்பீடாக ஓடுறான் பார்த்தீங்களா? நடக்க முடியாதவன் என்று அங்கு யாருமே இல்லை. இஸ்ரேலிய இராணுவத்தை பார்த்து டாட்டா காட்டிட்டு தான் போறானுங்க அவனுங்க. மால் நியூட்ரிஷன் வந்திருப்பது ஹமாஸுகளுக்குத்தான். குபோஸ் போட மாவு இல்லையாம். ஹமாஸ் கைகளில் நிறைய பணம் இருக்கிறது. இருந்து என்ன பிரயோஜனம்? கடைகளில் போய் எந்த சாமானையும் வாங்க முடியாது. காசா கடைகள் அழிவதற்கு காரணமே ஹமாஸுகள் தானே. கடைகள் இல்லாமல் போனதுக்கு அவர்கள் தானே காரணம். அதனால் இப்போ இஸ்ரேலிய லாரிகளை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பாலஸ்தீனர்களிடமிருந்து ஒரு மூடை மாவு 10 ஷிக்கல்ஸ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போது பிணைய கைதிகள் 10 பேரையும் பாதுகாத்து வைத்திருக்கும் 18 பொணங்களையும் இஸ்ரேலியனிடம் ஒப்படைச்சிட்டா போர் நின்று போய்விடும். இனிமேல் இஸ்ரேலியர்கள் தாக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இஸ்ரேலிடம் இருந்து வரவில்லை. பொணங்களை பார்த்தால் அவர்கள் இன்னும் வீரியமாக தாக்குதலை நடத்துவார்கள், சண்டை போடுவார்கள் என்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதானே பயமாக இருக்கிறது. அதனால் பிணைய கைதிகளை அவ்வளவு சீக்கிரம் வெளியே விடமாட்டானுங்க. இன்னும் ரகசிய குகைகள் காசாவில் இருக்கிறது என்பது மட்டும் இதன் மூலம் தெரிகிறது. யாஹ்யா சின்வர் அதுக்காகவே இந்த குகை சிறைகளை கட்டி கொடுத்து விட்டுத்தானே போயிருக்கிறாரு.
புண்ணியவான். காசா பிரச்சனை தீராத வரைக்கும் தான் ஹமாஸுகளுக்கு வாழ்வு. இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசத்தால் காசா மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஆப்கானிஸ்தான், சிரியா, சோமாலியா, ஏமன், பாகிஸ்தான், இந்தியா, பிரான்ஸ், ஈராக்கு, பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, மாலித்தீவுகள், காங்கோ, நிகர், பர்கின்னா போட்சோ, இஸ்ரேல், மொசாம்பிக், எகிப்து, லெபனான், யுஎஸ், யூகே இந்த நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியன் இருக்கும் எந்த நாடு உருப்பட்டு இருக்கிறது? எந்த நாடு அமைதியாக இருக்கிறது? பாதிக்கப்படாத ஒரே நாடு வாட்டிகன் சிட்டி மட்டும்தான். அங்கே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. அதனால அவங்க நிம்மதியாக இருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். ஒவ்வொரு நாட்டிலும் இந்த ஹமாஸுகள் வேறு வேறு பெயரில் உயிர் வாழ்ந்து மக்களின் உயிரை எடுக்கிறார்கள். இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டாமர் செப்டம்பர் மாதத்துக்குள் இஸ்ரேல் காசா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸை போலவே அவரும் மிரட்டி இருக்கிறார். தாராளமாக அங்கீகரிங்கள். தூதரக தொடர்பு கூட அவங்க கூட வச்சுக்கிடுங்க. உங்கள் தூதரகத்தை பாலஸ்தீனத்தில் எப்போ கட்ட போகிறீங்க? உத்தேசமாக சொன்னால் போதும். ஏன்னா உங்கள் மேலே குண்டு போட வேண்டியது இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். இங்கிலாந்தின் இந்த அறிவிப்புக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் போலீஸ் கட்டடியில் தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறுகிற ஐநா சபையில் பாலஸ்தீன நாட்டை எப்போ சேர்க்க போறீங்க? அதன் பிறகாவது பட்டினி சாவுகள் காசாவில் இல்லை என்று சொல்ல மாட்டீர்களா? லாரியை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடும் காசா மக்களை அதன் பிறகாவது மால் நியூட்ரிஷன் பாலஸ்தீனர்களை தாக்கவில்லை என்று சொல்வீர்களா? அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நான் மீண்டும் வந்து விட்டு போனதையும் சொல்வேன். ஜெய் ஹிந்த்.